கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்துட்டு தமிழக அரசு கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுத்துச்சு இல்லையா? இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு பல்வேறு தரப்பினரும் அவங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க. அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்களும் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்துட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த ஒரு வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னம்னா, கருணை அடிப்படையின் பேர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுத்தது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிடுச்சு இல்லையா? இதை கேட்ட உடனே நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க. நீதிமன்றத்தோட இந்த ஒரு உத்தரவு வந்துட்டு தாவேக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவுங்க. உடனே அடுத்து வந்து தாவேகா என்ன பிளான் பண்ணிடுச்சு அப்படின்னம்னா, உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து இப்போ உச்ச நீதிமன்றத்தில் வந்துட்டு தமிழக அரசோட கொள்கை முடிவில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டு மனுவில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ தாவேகா வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணதுனால எப்படியாச்சும் கருணை அடிப்படை அப்படின்ற பேரில் அந்த 31 பேருக்கு மறுபடியும் இந்த வேலையை வாங்கி கொடுத்துருமா? ஆனால் நாம் தமிழர் கட்சி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, நீங்கள் வந்துட்டு எங்கே வேணாலும் போய் மேல்முறையீடு பண்ணுங்க, நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்துட்டு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து கருணை அடிப்படையில் அந்த 31 பேருக்கு இந்த வேலையை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க.